வரலாறுனா என்ன? வெறும் வருஷங்களும் ராஜாக்களோட பெயர்களும் மட்டும்தானா? இல்லவே இல்ல. வரலாறுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே பிரம்மாண்டமா நிக்கிற ஆனா பதில் தெரியாத கேள்விகளோட ஒரு தொகுப்பு. இன்னைக்கு நாம அப்படி ஒரு பெரிய புதிருக்கு விடை தேட போறோம். இது ஒரு வரலாற்று புலனாய்வு. வாங்க, தமிழ்நாட்டு கோயில்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற காலத்தோட மர்மங்களை தேடலாம். சரி, நம்ம புலனாய்வோட கேள்வியே ரொம்ப நேரடியானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிரெயின்கள் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, நவீன மெஷின்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட பாறைகளை வானத்தையே தொடர உயரத்துக்கு யார் கொண்டு போனா? எப்படி இதை சாத்தியமாக்குனாங்க? இதுதான் 1000 வருஷமா நம்மள துரத்திட்டே இருக்கிற மர்மம். இந்த கேள்விக்கான முதல் தடயத்தை தேடி நாம ஒரு இடத்துக்கு போக போறோம். அங்க ஒரு சாத்தியமே இல்லாத சாதனைக்கு சாட்சியா ஒரு பிரம்மாண்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது வெறும் கல் இல்ல, அது ஒரு இன்ஜினியரிங் புதில். 216 அடி. இது வெறும் ஒரு நம்பர் அல்ல. இது தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தோட உயரம். அதுல உச்சியில இருக்கிற ஒரே ஒரு கல். அதோட எடை மட்டும் சுமார் 80 டன்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 யானைகளோட எடை. இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியை வச்சே இது ஒரு பெரிய சவால். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி செஞ்சாங்க? என்ன சக்தியை வச்சு இதை சாதிச்சாங்க? இதெல்லாம் மனுஷங்க கட்டுனது தானே நம்பவே முடியல. இந்த உணர்வு தானே நம்ம எல்லாருக்குமே வருது இல்லையா? இது ஏதோ மனுஷ சக்தியையும் தாண்டின ஒரு வேலையா தெரியுது. அந்த பிரமிப்பு தான் நம்மளை இந்த மர்மத்தோட ஆழத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஒவ்வொரு பெரிய படைப்புக்கு பின்னாலேயும் ஒரு சூத்திரதாரி, ஒரு மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்க. அப்போ இந்த நம்ப முடியாத சாதனைகளுக்கு பின்னாடி இருந்த அந்த மாபெரும் சூத்திரதாரிகள் யாரு? நம்ம புலனாய்வோட அடுத்த கட்டம் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான். நம்மளோட இந்த புலனாய்வுல 2 முக்கியமான சந்தேக நபர்கள் இருக்காங்க. சோழர்கள், அப்புறம் பல்லவர்கள். 2 பேரோட ஸ்டைலும் சுத்தமா வேற வேற. சோழர்கள் தங்களோட அதிகாரத்தை வானத்தை நோக்கி காட்டினாங்க, உயரமான கோபுரங்களை கட்டினாங்க. ஆனா பல்லவர்கள் அப்படியே உல்டா, பூமிக்குள்ள போனாங்க. ஒரு மலையே கொடைஞ்சு ஒரு கோயிலா மாத்திர கலையில அவங்க தான் கில்லாடிகள். நோக்கம் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அவங்களோட திறமை காலத்தையே ஜெயிச்சு நிக்குது. இப்போ வாங்க, இந்த சூத்திரதாரிகள் நமக்காக விட்டுட்டு போன தடயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க ஒவ்வொரு கல்லும் ஒரு ரகசியத்தை பேசுது, ஒவ்வொரு தூணும் ஒரு கதைய சொல்லுது. 1000. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற 1000 கால் மண்டபத்துல இருக்கிற தூண்களோட தோராயமான எண்ணிக்கை. ஆனா உண்மையான ஆச்சரியம் அந்த நம்பர்ல இல்ல. நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் சரி, எல்லா தூண்களும் 1 மில்லிமீட்டர் கூட பிசகாம ஒரே நேர்கோட்டுல தெரியும். இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. இது துல்லியமான கணக்குக்கும் ஆச்சரியப்பட வைக்கிற கட்டிடக்கலைக்கும் ஒரு அசைக்க முடியாத சாட்சி. அடுத்து நம்மளோட பயணம் இராமேஸ்வரத்துக்கு. இங்க உலகத்திலேயே மிக நீளமான கோயில் நடைபாதை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் 2 பக்கமும் அணிவகுத்து நிக்கும். அந்த பாதைக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். அதுல நடக்கிறதே ஒரு கலை காவியத்துக்குள்ள டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 3500 வருஷம் நினைச்சு பார்க்கவே முடியுதா? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்ல இருக்கிற ஒரு மாமரத்தோட வயசு இது. ஆனா அதிசயம் அதோட வயசுல மட்டும் இல்ல, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னைக்கும் அந்த ஒரே மரம் 4 விதமான சுவையில 4 வெவ்வேறு வகையான மாம்பழங்களை தருது. இது எப்படி சாத்தியம்? இது இயற்கையோட வெறும் அதிசயமா, இல்ல நாம மறந்து போன ஏதோ ஒரு பண்டைய அறிவியலோட வெளிப்பாடா? இந்த மர்மங்களோட லிஸ்ட் இதோட முடியல, இன்னும் ஆழமா போகுது. திருநெல்வேலியில தட்டுனா சரிகமா பொண்ணு 7 ஸ்வரங்களையும் எழுப்புற இசைத்தூண்கள். சிதம்பரத்துல இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால முழுசா விளக்க முடியாத அந்த சிதம்பர ரகசியம். திருவானைக்காவல்ல கோயில் கருவறைக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷமா வட்டாம சுரக்கிற ஒரு நீரூற்று. பழனியில 9 விதமான விஷத்தை ஒன்னா சேர்த்து மருந்தா மாத்தின நவபாஷான முருகன் சிலை. இந்த லிஸ்ட் இப்படியே போயிட்டே இருக்கும். இவ்வளவு ஆச்சரியங்கள், இவ்வளவு புதிர்கள், எல்லாத்துக்கும் ஒரே கேள்விதான். எப்படி? அவங்க கிட்ட என்ன டெக்னாலஜி இருந்துச்சு? இது வெறும் பக்தி மட்டும் செஞ்ச வேலை இல்ல, இது அசைக்க முடியாத நம்பிக்கையால உருவான ஒரு இன்ஜினியரிங். அவங்க அதை எப்படி செஞ்சாங்கன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு குடைவரை கோயிலை எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1, எந்த விரிசலும் இல்லாத ஒரு சரியான ஒத்த பாறையை தேர்ந்தெடுக்கணும். ஸ்டெப் 2, கீழே இருந்து மேல இல்ல, மேல இருந்து கீழ் நோக்கி செதுக்கிட்டே வரணும். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பல வருஷ உழைப்பு மொத்தமா வேஸ்ட். தூண்கள், சிற்பங்கள், கருவறை எல்லாமே அந்த ஒரே பாறையோட ஒரு பகுதி தான். இது சிற்பக்கலையோட உச்சகட்டம். நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நம்மளோட இந்த புலனாய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு சான்றுகள், இவ்வளவு தடயங்கள், இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட தீர்ப்பு என்னவா இருக்கும்? தீர்ப்பு இதுதான்.
இந்த கோயில்கள் வெறும் சாமி கும்பிடுற இடங்கள் மட்டும் கிடையாது. இது வானியல், கணிதம், உலோகவியல், இன்ஜினியரிங் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிற ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். நாம பார்க்கறது வெறும் கற்கள் இல்ல, ஒரு மாபெரும் நாகரீகத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் அவங்களோட விடாமுயற்சிக்கும் காலத்தால அழிக்க முடியாத சாட்சிகள். ஆனா இந்த கற்கள் நமக்கு சொன்ன கதைகள் இதோடு முடிஞ்சிடுச்சா? நாம எல்லாத்தையும் கேட்டுட்டோமா? இல்ல, இன்னும் பல மாபெரும் ரகசியங்கள் பூமிக்கு அடியில நம்ம கண்ணுக்கு தெரியாம வெளியே வர்றதுக்கு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கலாம்.